அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒன்று சொல்லட்டுங்களா? நம்ம சேகர் பாபு கிழிச்சிட்டு பட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒரு 5 வருஷமா எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பட்டை அடிச்சுட்டு இருந்தாங்கல்ல, அதே மாதிரி துர்கா ஸ்டாலினுக்கும் போய் பட்டை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. 5 வருஷமா நம்ம துர்கா ஸ்டாலின் எப்படி பார்த்திருப்போம், ரொம்ப அமைதியா இருப்பாங்க, அப்படி பண்பா நடந்துப்பாங்க, ஃபேஸ பார்த்தாவே அமைதி வடிகிற மூஞ்சாதானே பார்த்திருக்கோம். ஆனா சேகர் பாபு அதை நம்பி அப்படிதான் போயிருக்காரு. ஆனா அங்க நடந்த சம்பவமே வேற. ஏன் அப்படின்னா, ஏன் துர்கா ஸ்டாலின் வந்து சேகர் பாபு மேல அந்த அளவுக்கு கோபமா இருக்காங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, மருமகன் அப்படின்னு கூட பார்க்கல, துர்கா ஸ்டாலின் வந்து கண்டபடி மட்டமா திட்டி விட்டாங்க சபரீசனையும் இந்த சேகர் பாபுவையும். இவங்க 2 பேர் தான் சென்னையில 16 சென்னை மாவட்டத்தில் இருக்க 16 தொகுதியில 14 தொகுதியில வரலாற்றுல இல்லாத அளவுக்கு தோல்வியில திமுக சாதனை படைக்க காரணம் இவங்க 2 பேர் தான் அப்படிங்கிற விஷயம் துர்கா ஸ்டாலினுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் துர்கா ஸ்டாலின் மருமகன்னு பார்க்கல, நம்ம முன்னாள் அமைச்சர்னு பார்க்கல, புடிச்சு கழுவி ஊத்திட்டாங்க, கண்ணா புண்ணான்னு திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அது நடந்ததுக்கு அப்புறம் சபரீசன் வந்து அப்படியே சைலண்ட் ஆகி, சரி ஏதோ மாமியார் திட்டாங்க, இன்னைக்கு திட்டுவாங்க, நாளைக்கு பேசுவாங்க அப்படின்னு சபரீசன் டீம் வந்து அப்படியே கொஞ்சம் சைலண்ட் ஆகி அமைதியா இருந்திருக்காங்க. ஆனா நம்ம சேகர் பாபுவால அமைதியா இருக்க முடியுமா? முடியாது இல்ல. 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, போய் ஏதாவது அப்படியே சமாதானப்படுத்தி, ஸ்டாலின் அவர்கள் எத்தனை டைம் நம்மளை திட்டி இருப்பாரு, நம்ம போய் ஏதாவது சமாதானப்படுத்தி உருட்டுனா அவர் நம்பிக்கிட்டு, ஐயோ நீ அவ்வளவு நல்லவனா, தெரியாம உன்னை திட்டனே அப்படின்னு கட்டி அணைச்சு ஆற தழுவார்ல, சோ அத மாதிரி சமாளிப்பார்ல. அதே மாதிரி போயிட்டு துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு ஏதாவது ஐஸ் வைக்கிற மாதிரி செஞ்சோம் அப்படின்னா, அம்மா அப்படியே மனசு மாறி, ஓ சேகர் பாபு நீ நல்லவனா, உன்னை தெரியாம திட்டனா அப்படின்னு மனசு மாறிடுவாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம சேகர் பாபு வந்து வீட்டுக்கு போயிருக்காரு. ஆனா இந்த 4-5 நாளுக்குள்ள துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய கையில என்னென்ன ரிப்போர்ட் கிடைச்சதோ, இல்ல சபரீசன் என்ன சொன்னாரோ, சபரீசன் டீம் என்ன சொன்னாங்களோ தெரியல, சபரீசன் மேல இருந்த ஒட்டுமொத்த கோபமும் சேகர் பாபு மேல நம்ம துர்கா ஸ்டாலினுக்கு திரும்பிச்சான். ஏன் அப்படின்னா, எதை மாதிரியான ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த பெண் நிறுவனம் தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னு தானே துர்கா ஸ்டாலின் கோவப்பட்டாங்க. இந்த நிறுவனத்துக்குள்ள சபரீசனுக்கு தெரியாம நம்ம சேகர் பாபு வந்து நிறைய ஆட்களை இறக்கி விட்டு வேலைக்கு உள்ள சேர்த்து எவ்வளவு தனிப்பட்ட முறையில நிறைய வேலை செஞ்சிருக்காரு. இந்த சென்னை சுத்து வட்டார பகுதியில கேண்டிடேட்டை நிறுத்தத்துக்கு இந்த சேகர் பாபு எக்கச்சக்கமா காசு வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து துர்கா ஸ்டாலினுக்கு போயிருக்கு. அவங்க சூட்டோட சூடா இன்னும் சூடா இருந்த டைம்ல நம்ம சேகர் பாபு வந்து சமாதானப்படுத்துறேன், ஸ்டாலின் அவர்களை அப்படியே மனசை உருக வைக்கிறேன், ஏதாவது ஒரு அழுகாட்சி சீனை போட்டு சரிப்படுத்திடுறேன் அப்படின்னு அங்க போய் மாட்டிக்கிட்டாரு. துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த சிச்சுவேஷன்ல சேகர் பாபுவை கையில கிடைச்சதெல்லாம் இருந்து எடுத்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னால நம்ப முடியல, பட் சொல்றாங்க. அப்படிலாம் அடிப்பாங்களா? ஒரு முன்னாள் முதலமைச்சரோட மனைவி வந்து இப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாங்களா? முன்னாள் அமைச்சர் அப்படின்னு கூட பார்க்காம கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து அடிப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. பட் அது வந்து அந்த சொம்புக்கும் சேகர் பாபுடைய மண்டைக்கும் தான் வெளிச்சம் என்ன நடந்தது அப்படிங்கிறது. பட் இந்த சிச்சுவேஷன் நடந்தது அப்படிங்கிறது 100% உண்மை. ஒருவேளை ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒருவேளை வாய்ப்பு கிடையாது, நடந்துடக்கூடாது அப்படிதான். பட் ஒருவேளை இப்ப திடீர்னு எலெக்ஷன் வந்தது அப்படின்னா கூட, இன்னும் இல்ல 5 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் வந்ததுன்னா கூட சேகர் பாபுக்கு சீட்டே கொடுக்க மாட்டாங்களா, எம்எல்ஏ சீட்டு கூட கொடுக்க மாட்டாங்களா திமுக. அந்த அளவுக்கு துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து சேகர் பாபு மேல கோபத்துல இருக்காங்க. இந்த ஆளு தான் நம்மள குழியில தள்ளி விட்டான், இந்த ஆளை தான் நம்ம நம்புனா நம்மள குழியில தள்ளி விட்டான் அப்படிங்கிற பெரிய கோபத்துல இருக்காங்களாம். பட் இந்த சிச்சுவேஷன் நினைச்சு பாருங்களேன், எம்.கே. ஸ்டாலின் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஒரு பவர்ஃபுல் முதலமைச்சர், அவர் அங்க இருக்காரு, அவரை பார்க்க ஒரு முன்னாள் முதலமைச்சர் வராரு, அவரை கழுவி மனைவி ஊத்துறாங்க. இவரால வாயவும் திறக்க முடியல, அவர் நல்லவர்னு சொல்ல முடியல. தனியா வந்து சேகர் பாபு எம்.கே. ஸ்டாலினை பேசியிருந்தா அப்படியே உருட்டி அப்படியே ஏதாவது சொல்லி இவரு மனசை கலைச்சிருப்பாரு. பட் அங்க துர்கா ஸ்டாலின் இருக்கிறதுனால எங்க ஸ்டாலின் வந்து என்னடா மனைவி இப்படி திட்டுறாங்க, இந்த ஆளு இப்படி பம்புறான் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவாங்கல்ல, தர்ம சங்கடமான சிச்சுவேஷன். நாம முன்னாள் முதலமைச்சர் தான், ஆனா மனைவி அங்க இந்த மாதிரி டோஸ் விடுறப்ப நாம போய் டோஸை வாங்க முடியுமா? முடியாது இல்ல. சோ அத மாதிரி ஒரு அமைதியா எம்.கே. ஸ்டாலின் இருந்திருக்காங்க. சோ இதுதான்
திமுக குடும்பத்துக்குள்ள போயிட்டு இருக்க நிலைமை. ஆனா வெளியில என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின், நம்ம கனிமொழி, நம்ம எம்.கே. ஸ்டாலின் இவங்கெல்லாம் சேர்ந்து அறிவாலயத்துல ஒரு மீட்டிங் அப்படிங்கிறத போடுறாங்க. எதுக்கு தெரியுமா? இந்த 5 நம்மளுடைய திமுக தோல்விக்கு என்ன காரணம், என்ன காரணத்தால மக்கள் வந்து திமுகவை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஆலோசனை நடத்துறாங்களாம். ஆல்ரெடி துர்கா ஸ்டாலின் வந்து என்ன காரணம் அப்படிங்கறத தேடி கண்டுபிடிச்சு தயிரை கடைஞ்சு மோராக்கி எவனை திட்டணுமோ எல்லாத்தையும் திட்டாங்க. பட் இவங்க வந்து வெளியில அப்படியே மரியாதையா காமிச்சுக்கணும்ல. சோ அதுக்காக இன்னைக்கு வந்து இவங்க எல்லாருமே ஒரு மீட்டிங்க போட்டிருக்காங்க. இவங்க அது செஞ்சுட்டாங்க, இந்த பெண் நிறுவனம் சரியா செயல்படல, இல்ல சேகர் பாபு பழி வாங்கிட்டாரு, அந்த அமைச்சருக்கும் இந்த அமைச்சருக்கும் சண்டை, அதனால வந்து திமுக தோத்து போச்சு இப்படிங்கிறதுலாம் 1000 உட்கட்சி பிரச்சனை இருந்தாலும் 1000 சண்டைகள் இருந்தாலும் இந்த திமுகவோட தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு பொதுமக்களாகிய நமக்கு தெரியும். ஒரு மோசமான ஆட்சி. இதுவரைக்கும் ஒரு 5 வருஷம் ஆட்சி இந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்குமா அப்படின்னு தெரியல. நம்மளுடைய காலகட்டத்தில் அவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பல மடங்கு அதிகரிச்சுது. போதைப் பொருள் நடமாட்டம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் வரலாற்றுல இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் அதிகரிச்சுது. ஒரு பொம்மை முதல்வராக நம்ம எம்.கே. ஸ்டாலின் இருந்தாரு அப்படின்னு தெரியும். ஒரு பதட்டமான சூழல் தமிழ்நாடு முழுக்க வச்சுக்கிட்டு ஒரு 5 வருஷத்துல இவ்வளவு குறைகளை நம்ம சொல்லணும் அப்படின்னா சொல்லிட்டே போலாம். யாரு போராட்டம் நடத்தல அப்படின்னு கேட்டா யாரையுமே சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் போராட்டம் அப்படிங்கிறத நடத்திட்டாங்க. ஸோ அவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு இப்போதான் இவங்க வந்து டீம் போட்டு டிஸ்கஸ் பண்றாங்களா. நீங்க என்ன வேணாலும் டிஸ்கஸ் பண்ணுங்க, ஆனா இனிமே திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி எழுந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆளும் கட்சியா வந்துடும் அப்படின்லாம் கனவு கண்டுகிட்டு இருக்காதீங்க. ஒருவேளை கனவு அதை மாதிரி வந்தது அப்படின்னா ஐஸ் வாட்டர் இருந்ததுன்னா மூஞ்சில் அடிச்சு இப்போவே கலைச்சிக்கோங்க. விஜய் ஆட்சி மீதான தவறுகள் வந்தா நம்ம விமர்சனம் அப்படிங்கிறத வைப்போம். அது விஜய் ஆட்சின்னு கிடையாது, யார் ஆட்சியா இருந்தாலும் வைப்போம். ஆனா இப்போ ஒரு அவதூறு அப்படிங்கிறத விஜய் அவங்க மேல பரப்பிட்டு இருக்காங்க. திமுக அந்த உடன்பிறப்புகள் இருக்காங்க இல்லையா, உடனடியா வந்து விஜய் அது பண்ணிட்டார் இது பண்ணிட்டாருன்னு போடுவாங்கல்ல. சோ அதே மாதிரி இப்போ ஒரு வீடியோவை வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயும் த்ரிஷாவும் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடன்பிறப்புகள் எல்லாம் வந்து ஒரு ட்விட்டர்ல அங்கங்க வந்து அவங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய வீடியோஸை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல கமெண்ட்ரியில வேற அவர் நியூ சிஎம் வந்து இங்க வந்திருக்கார் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ரி வருது. நம்ம விஷுவல் பார்க்குறப்போ த்ரிஷாவும் நம்ம விஜயும் உட்காந்துருக்காங்க. பட் அது உண்மையா, அது என்ன அப்படின்னு நம்ம ஃபேக்ட் செக் பண்றப்போ ஆடியோ அப்படிங்கிறது வேற எப்போவோ நம்ம எம்.கே. ஸ்டாலின் கூட வந்தப்போ எடுக்கப்பட்ட ஆடியோவா இருக்கலாம். விஷுவல் அப்படிங்கிறது வேற, அது ஒரு காலகட்டத்தில் எடுக்கப்பட்டதா இருக்கு. இந்த எல்எஸ்ஜி இந்த மேட்சை தான் காமிக்கிறாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடக்கூடிய இந்த மேட்சை தான் காமிக்கிறாங்க. ஸோ அந்த மேட்ச் அப்படிங்கிறது வேற. அந்த மேட்ச் இப்ப நேற்று நடந்தது இல்ல, எல்எஸ்ஜியும் சென்னை சூப்பர் கிங்ஸும் விளையாண்டாங்கல்ல. ஸோ அந்த மேட்சோட ஸ்கோர் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். பவர் பிளேவிலேயே சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து 3 விக்கெட்டை விழுந்திருந்தாங்க. பட் இதுல இவங்க காட்டக்கூடிய இந்த விஷுவல்ல பாக்குறப்போ 79 ரன்னுக்கு 0 விக்கெட் அப்படின்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்காங்க. சோ அப்படி பாக்குறப்போ இது எல்லாமே இந்த ஆடியோ வேற, இந்த வீடியோ வேற, அங்க நடக்கக்கூடிய மேட்ச் வேற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அப்படியே மிக்ஸ் பண்ணி திமுக டீம் வந்து இதை பரப்ப திமுக உடன்பிறப்புகள் எல்லாம் வந்து பொறுப்பேற்ற 5 நாள்ல வந்து விஜய் வந்து இத மாதிரி திரிஷா கூட வந்து மேட்ச் பார்க்க போயிட்டாரு, சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் பார்க்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவதூற பரப்பிட்டு இருக்காங்க. Our Chennai Stars are here tonight. Our CM is here. Let us cheer them. எது வந்தாலும் ஃபேக்ட் செக் பண்ணி உண்மை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இத மாதிரி நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.